ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கலாம்ஸ் ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னென்ன போர்ஷன் அப்படின்றதுக்கு ஷெட்யூல் வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்குரிய டெஸ்ட் போர்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 10th தமிழில் இருக்கக்கூடிய இயல் 3 இயல் 2 வரைக்கும் வந்து டெஸ்ட் ஆல்ரெடி நடந்துருச்சு. 12th தமிழ் ஃபுல் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அண்ட் 11th தமிழுக்கும் ஃபுல்லாக வந்து 8 இயலுக்குமான தேர்வு முடிஞ்சிருக்கு. இப்போ 10ஆம் வகுப்பில் 2 இயல் முடிஞ்சிருக்கு. இது 3ஆம் இயலுக்கான தேர்வு. ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாம். முதல் கேள்வி, உணவு ஆக்கலும் அளித்தலும் குறித்த சுவர் ஓவியம் எங்கு கிடைத்துள்ளது? உணவு ஆக்கலும் அளித்தலும் குறித்த சுவர் ஓவியம் எங்கு கிடைத்துள்ளது? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரமில் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஓவியம் மாதிரி கொடுத்து அதற்கு கீழே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விருந்தினருக்கு உணவிடும் நபர்களின் முகம் வளர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. முகம் மலர்ச்சி. ஓகேங்களா, முகம் மலர்ச்சியை உவமையாக்கியவர் யார்? விருந்தினருக்கு உணவிடும் நபர்களின் முகம் மலர்ச்சியை உவமையாக்கியவர் யார்னு பார்த்தோம் அப்படின்னா கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் அவர்கள் தான் வந்து விருந்தினரோட அந்த முக மலர்ச்சியை வந்து ஓமையாக சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா, கலிங்கத்து பரணி அப்படின்றது என்ன அப்படின்னா கலிங்க படைகள் சோழ படைகளிடமிருந்து தோற்று ஓடுவதை வந்து எழுதியிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கலிங்க படையோட இதை பார்த்தோம் அப்படின்னா அனந்த பத்மன் அப்படின்றவங்க. இது ஓல்டு புக்கில் இருக்குது, நியூ புக்கில் இல்லை. நமக்கு கலிங்கத்து பரணின்றது சிலபஸில் இருக்குது. ஸோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோழ படைகளில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குலோத்துங்க சோழனுடைய அவைகள புலவராக இருந்தவர் தான் இந்த ஜெயங்கொண்டார். ஸோ குலோத்துங்கன் அவருடைய படைத்தளபதி இருப்பாங்க கருணாகர தொண்டைமான். 2 பேரும் வந்து போடுவாங்க. ஓகேங்களா, அந்த சோழ படைகளுக்கு ஆதரவாக போர் போடுறவங்க அவங்க 2 பேர். கலிங்க படைக்கு ஆதரவாக வரவர் வந்து ஆனந்த பத்மன். இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கும்போது சோழ படைகள் வந்து வெற்றி பெறுவதாகவும் கலிங்க படைகள் நடுங்கி ஓடுவதாகவும் வந்து பாடல்கள் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3வது கேள்வி. வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே? இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படின்னா அதை எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கம்பராமாயணம் இல்லை இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, எந்த இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கம்பராமாயணத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நல்லா படித்தவங்களும் செல்வம் பெற்றிருப்பாங்களா அவங்களும் படித்தவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வருந்தி வந்தவருக்கு என்ன பண்ணுறாங்க ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படின்னா அவங்க நல்லா படித்து வருந்தி வந்தவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஈதல் அப்படின்னா கொடுக்குறாங்க, விருந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் வேறு என்ன பண்ணுவாங்க, அவங்க அதில் சிறந்தவங்களில் படிப்பு சிறந்தவங்க, அதனால் இவங்க வந்து தொடர்ந்து இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய கம்பராமாயணம்ல கம்பர் அவர்கள் எழுதியிருப்பார். 4th கொஸ்டின் பார்க்கலாம். வரகரிசி சோறும் வலுதுணங்காய் வாட்டும் முரமரவென பொழித்த மோரும் இது யாருடைய அரிகள்? அதாவது வந்து இது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உணவு முறைகள். ஓகேங்களா, இப்போ காலையில் இந்த சொன்ன டிஃபன், ஓகே, மதியம் கொஞ்சம் லஞ்ச், அவ்வளோதான். நைட் ஆனால் கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்கிடுறது, அவ்வளோதான். இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடியது. அப்போ எப்படி சாப்பிட்ருக்காங்கன்னு பாருங்கள். வரகரிசி சோறு வலுதுணங்காய் வாட்டும் முரமரவென பொழித்த மோரும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக வந்து வகை வகையாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா, சரி, ஓகே, இது யாருடைய அடிகள்ன்றதை பார்க்கலாம். யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஔவையார் அவர்கள் தனி பாடலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஔவையார் அப்படின்றவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. சங்ககால புலவர்களே ஔவையார் இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். இப்போ புறநானூரில் ஒவ்வொரு ஔவையார் எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி. ஓகேங்களா, இவங்க வந்து தனிப்பாடலில் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரி திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் இது யாருடைய வரிகள்? திருப்பியும் சொல்கிறேன். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரி திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் இது யாருடைய வரிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன பார்க்கலாம். ஆன்சர் பாரதிதாசன் அவர்கள். ஓகேங்களா, இது வந்து கீழே ஒரு பாக்ஸ் கொஸ்டின் மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின் கீழே தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இதை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாரதிதாசன் எந்த ஆண்டு பிறந்து எந்த ஆண்டு இறந்தான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பரிந்து நன்முகமன் வளங்கள் இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? பரிந்து நன்முகமன் வளங்கள் இந்த அடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த அடிகளுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதி வீரராம பாண்டியர். ஆன்சர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அதி வீரராம பாண்டியர். அது என்ன பரிந்து நன்முகமன் வளங்கள் இவ்வொன்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து வீட்டுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்கள புகழ்ச்சியாக வந்து முகமன் வழி கூறி அனுப்புதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வீட்டுக்கு வரவங்களை வந்து நல்லா பேசி அவங்களுக்கு உபசரம் பண்ணுற மாதிரி மொத்தம் வந்து 9 ஒழுக்கங்களும் சொல்லியிருப்பாங்க. அதில் கடைசியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்ல முகத்தோடு அவங்கள வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில்
பரிந்து நன்முகமன் அப்படின்னா பரிஞ்சு நல்லா பேசி முடிச்சதுக்கப்புறம் புகழ்ச்சியாக பேசினதுக்கப்புறம் நன்முகமன் வழங்கல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழங்குறாங்க. ஓகேங்களா, அதாவது நல்ல முகத்துடைய அவங்களுக்கு வழி அனுப்புகிறாங்க, அதுதான் வழங்கல்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? எதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் என்ன அப்படின்னா விவேக சிந்தாமணி. அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 3 பழம். முப்பழம்னா என்னென்னு சொல்லுவோம்? மா பலா வாழை. இந்த மா பலா வாழை, அது இல்லாமல் பால், அது இல்லாமல் அன்னம். ஓகேங்களா, சாப்பாடு. ஓகேங்களா, இது 3ம் வந்து கொடுத்தாலும் அந்த அடிகளை பாருங்களேன் அழகாக சொல்லியிருப்பாங்க. முப்பழம். ஓகேங்களா, அது இல்லாமல் பால், அன்னம் இதெல்லாம் கொடுத்தாலும் முகம் கடுத்து, அதுதான் முக்கியம், முகம் கடுத்து இடுவாராயின் அப்படின்னா முகத்தை ஒரு மாதிரி சுழிச்சு வச்சுட்டு என்ன தான் நீங்கள் இந்த மாதிரி விருந்து போட்டாலும் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும். அப்படின்னா இருக்கிற பசியோட சேர்த்து தானே பசி ஆகுமே, அதை எப்படி சாப்பிடணும்னு தோணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இதோடைய ஆசிரியர் நூல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா விவேக சிந்தாமணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கிளவிற் போல கேளாது கெளியி இது எந்த நூலின் அடிகள்? கிளவிற் போல கேளாது கெளியி இது எந்த நூலின் அடிகள்? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மலைப்படா கடாமுடைய அடிகள் தான். கிளவிர் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உறவினர்னு சொல்லுவாங்க. கிளவிர்னா உறவினர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ உறவினர் போல கேளாது கெளியி அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்கணுன்னே அவசியம் இல்லை. கெளியி அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பழகி வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்றத அர்த்தம். ஓகேங்களா, இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு புலவர் வந்து நல்லா பரிசு பெற்றுட்டு வருவார். இன்னொரு புலவருக்கு வந்து நீங்கள் போய் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பரிசு கிடைக்கும், அதுக்கு இப்படி போங்க, அங்கே போயிட்டு அந்த நாட்டு தலைவன் கிட்ட நாங்கள் இந்த மாதிரி இவரை பார்க்க வந்திருக்கோம்னு சொன்னீங்கன்னா கிளவிர் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வேற ஆளாக நினைக்காம கிளவிர் போல அப்படின்னா உறவினர் போல நினைப்பாங்க. ஸோ கேளாது கிளினா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை, அவ்வளோ அழகாக வீட்டுக்குள்ளே அவங்களுடைய உறவினர் மாதிரியே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ மலைப்படு கடாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மலைப்படுகடாம் என்னும் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? மலைப்படுகடாம் என்னும் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா நன்னன். இந்த நன்னன் அவர்களை வந்து பார்க்கறதுக்காக தான் ஒரு புலவர் போய் பரிசு பெற்றுட்டு வந்து இன்னொரு புலவர்கிட்ட சொல்வார். ஓகேங்களா, இந்த இடத்துக்கு இப்படி போனீங்கன்னா நன்னன் அவர்களை பார்க்கலாம், இந்த இடத்துக்கு நன்னன் கிட்ட நன்னுடைய பெயர் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வந்து பாட்டுடை தலைவன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாட்டுடை தலைவன் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நெடுநல் வாடையுடைய பாட்டுடை தலைவன் அப்படின்னா நெடுஞ்செழியன். ஓகேங்களா, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டுடை தலைவன் இருப்பாங்க. ஸோ வந்து மலைப்படுகடாமுக்கு நன்னன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கோவலபுரத்து மக்கள் என்னும் கதையின் ஆசிரியர் யார்? கோவலபுரத்து மக்கள் என்னும் கதையின் ஆசிரியர் யார்? யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கி. ராஜ நாராயணன் அவர்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த பகுதியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம்? எந்த பகுதியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம்? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கோவில்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தோன்றக்கூடிய வட்டார இலக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாச்சல் என்னும் வட்டார வழக்கு சொல்லின் பொருள் என்ன? பாச்சல் என்னும் வட்டார வழக்கு சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வந்து பாத்தி. பாச்சல் அப்படின்னா பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 13வது கேள்வி பாருங்கள். கரிசல் வட்டார சொல் அகராதி ஒன்றை உருவாக்கியவர் யார்? கரிசல் வட்டார சொல் அகராதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சொற்கள் ஒரு மாதிரி இருக்கும், மற்ற இடத்துல பேசக்கூடிய சொற்கள் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து அவங்கள பேசுகிறதுக்கு இங்கே பேசுகிறவங்களோட வார்த்தைகள். ஓகேங்களா, இப்போ நம்ம பாத்தின்னு சொல்கிறோம், அவங்க பாச்சல்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பாச்சல் பாத்தி அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு அவங்க பேசுகிற வார்த்தைக்கு நம்மளோடதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எழுதி ஒரு டிக்ஷனரி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுதான் வட்டார சொல் அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய சொல் வட்டார சொல். நம்ம சொல்லோட சேர்த்து அதுக்கான ஒரு அகராதியை உருவாக்கி இருக்கிறார். யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கி. ராஜ நாராயணன் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாடி மகிழ்ந்தனர் இதில் பாடி என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? பாடி மகிழ்ந்தனர் இதில் பாடி என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வினை எச்சத்தொடர். ஆன்சர் வினை எச்சத்தொடர். எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த சொல்லுக்கு கேட்டிருக்காங்களோ அந்த சொல்லுடைய கடைசி எழுத்தை பாருங்கள். டீன் இருக்குது, டீயை நீங்கள் பிரித்து எழுதும்போது எப்படியுமே வந்து இதை ஃபஸ்ட்டு புள்ளி வச்சு எழுதிடுவீங்க. இட்டு கூட்டல் டீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈ அப்படின்னு முடியும். ஈன் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வினை எச்சம். இதே ஆண் முடிஞ்சால் அதுக்கு பெயர் பெயரெச்சம். ஓகேங்களா, ஊன் முடிஞ்சாலும் அதை வினை எச்சம் தான் சொல்லுவோம். ஸோ ஈ ஊ ரெண்டுமே வினை எச்சம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 15வது கேள்வி. மற்றொன்று இதை பிரிக்கும் போது மற்ற கூட்டல் ஒன்று என பிரிகிறது. இதில் எது இடைச்சொல்? மற்றுன்றது இடைச்சொல்லா இல்லை ஒன்றுன்றது இடைச்சொல்லான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து மற்று அப்படின்றதா இடைச்சொல். ஏன்னா எப்பயுமே இடைச்சொல் வந்து முதல்ல வரும், பின்னாடி ஒரு பெயர் சொல்லோ இல்லை வினைச்சொல்லோ வரும். இந்த இடத்துல ஒன்று அப்படின்ற பெயர் சொல் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது எதனை குறிக்கிறது? சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் எதனை குறிக்கிறது? ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அப்படின்னா சிற்றூர். பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லி 2 பெயர்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பட்டினம் அப்படின்றது பெரிய ஊரையும், பாக்கம் என்பது சிற்றூரையும் குறிக்கும். நெக்ஸ்ட் கொஷின். இப்போ நாகப்பட்டினம் அப்படின்லாம் கேள்விப்படுறோம். அதுதான் அந்த பட்டினம், பாக்கம். அப்போ வந்து கடலோர பகுதிகளுக்கு தான் பட்டினம், பாக்கம் அப்படின்ற பெயர்களை வந்து சுட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின். இரடி பொம்மல் பெருகுவீர் இதில் பொம்மல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? இரடி பொம்மல் பெருகுவீர் இதில் பொம்மல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சோறு. ஓகேங்களா? அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நன்னனை பார்க்க போகும்போது இங்கே போய் நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோறு வந்து பெறுவீர்கள், பொம்மல் பெருகுவீர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். விருந்தும் மருந்தும் டேஸ் இந்த பழமொழியை நிறைவு செய்க. அதாவது வந்து பழமொழி நிறைவு செய்யணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். விருந்தும் மருந்தும் டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் விருந்தும் மருந்தும் 3 நாள். விருந்தும் மருந்தும் 3 நாள். நெக்ஸ்ட் கொஷின். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா காளமேக புலவர். இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்கில் நயம் பாராட்டுகளில் இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஓகே. இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பார்த்துருங்க. கத்துக்கடல் அப்படின்னா கத்துகின்ற கடல் அப்படின்னா ஒலிக்கக்கூடிய கடல். ஏதோ ஒரு சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்குள்ள அலைகளோட சவுண்டு, அதான் ஒலிக்கக்கூடிய கடலை சூழ்ந்த நாகப்பட்டினம். அதான் சூழ் நாகை, கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய நாகை அப்படின்னா நாகப்பட்டினம். ஓகேங்களா? நாகப்பட்டினத்தில் காத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சத்திரத்தோட பெயர். ஓகேங்களா? காத்தான் தன் சத்திரத்தில் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சத்திரம். ஓகேங்களா? ஸோ அந்த சத்திரம் வந்து அத்தமிக்கும் போது அப்படின்னு சொல்லி அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த லைனுக்குரிய மீனிங் உங்களுக்கு புரியணும். ஓகேங்களா? ஸோ கத்துகின்ற கடல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நாகை அப்படின்னா அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காத்தான் சத்திரத்தில் அப்படின்னா காத்தான்ற சத்திரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சாப்பாடு பரிமாறணுன்றதுக்காக மாலை பொழுதுல அரிசி வந்து அதை உலையில் இட்டு ஒரு அகப்பை வந்து அன்னம் லாஸ்ட்டில் போடுறதுக்கு கடைசியில் வெளியே விழுந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து பாடியிருப்பாங்க. அது நம்ம முழு பாட்டை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமான பாட்டாக பாடியிருப்பார். ஓகேங்களா? ஓகே. பாருங்கள். இது வந்து ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா காளமேக புலவர். நெக்ஸ்ட் கொஷின். திருக்குறள் தெளிவுரை என்னும் நூலின் ஆசிரியர். திருக்குறள் மெய்ப்பொருளை, திருக்குறள் தெளிவுரை, திருக்குறள் நகைச்சுவை, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நிறைய நூல்கள் இருக்கும். ஸோ திருக்குறள் தெளிவுரை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வ.உ. சிதம்பரனார். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க, வ.உ. சிதம்பரனார். எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், வ.உ.சின்னு சொல்கிறோமா? அப்போ ஊசி அப்படின்னா ஊசி எப்பயுமே எப்படி இருக்கும், ஊசியை தெளிவாக நம்ம பாத்திரமா வச்சுக்கணும். இல்லைன்னா காலில் குத்திரும். ஓகேங்களா? கையில் குத்திரும். ஏன்னா இப்போ ஏதோ தைக்கிறோம் ஏதோ ஒன்றாலும் நம்ம பத்திரமா இல்லைன்னா கையிலையோ போட்டுறணும் அப்படின்னா குத்திரும். ஓகேங்களா? அப்போ ஊசியை தெளிவாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் இது எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது? உலகத்தோடு ஒட்ட பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் இது எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது? ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தின் கீழ் வருகிறது. இப்போ பாருங்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னா உலகத்தோடு சேர்ந்து ஒட்ட ஒழுகல் அப்படின்னா சேர்ந்து இருக்கக்கூடிய பண்பை பெறாதவர்கள். பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் அவங்க என்ன தான் பழக்கற்றும் அப்படின்னா நீங்கள் எத்தனை டிகிரி வாங்கியிருக்கலாம், எவ்வளோ படிச்சிருந்தாலும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும், பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார்னா நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அறிவில்லாதவங்க தான். ஓகேங்களா? ஏன்னா உலகத்தோட இயம்பி ஒன்றாக வாழ்வதற்காக தான் கல்வியை ஒழிய விட்டு தனியாக செல்வதற்கு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஒழுகல் அப்படின்றது ஒழுக்கமுடைமை, சுற்றத்தோடு சேர்ந்து உலகத்தோடு சேர்ந்து ஒழுக்கத்தோடு வாழ்றது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதான் ஒழுக்கமுடைமை. நெக்ஸ்ட்டு. பல்லார் பகை கொள்ளலின் பத்தடுத்த தீமைத்தை நல்லார் தொடர்கை விடல் இது எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது? பல்லார் பகை கொள்ளலின் பத்தடுத்த தீமைத்தை நல்லார் தொடர்கை விடல் இது வந்து எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது? ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். பெரியாரை துணைக்கோடல் அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழே வருது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பல்லார் பகை கொள்ளலில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தான் ஒருவனாக நின்று பலரோடு மேற்கொள்ளக்கூடிய ஒரு பகை. ஓகேங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் லைன். இப்போ பாருங்கள். பல்லார் பகை கொள்ளலின், பல்லார் அப்படின்னா இந்த இடத்துல என்னது, பலர்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ பலரோடு பகை மேற்கொள்வது, பகை கொள்ளலின் அப்படின்னா பலரோடு பகை மேற்கொள்வது. பத்தடுத்த தீமைத்தே அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பல்லார் அப்படின்னா பலரோடு சேர்ந்து அந்த பகை மேற்கொள்வது அப்படின்றது வந்து பத்தடுத்த தீமைத்தே அப்படின்னா எவ்வளோ தீமையை தருமோ அதை விட பத்தடுத்த தீமைத்தே அதை விட 10 மடங்கு தீமையை எது தருமா, நல்லார் தொடர்கை விடல் அப்படின்னா நல்ல பண்பு உடையவர்களோட நட்பை நீங்கள் கைவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பல பேர் உங்களை எதிர்த்து சண்டை போடுறதை காட்டிலும் ஒரு பெரிய தீமை இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பல்லார் அப்படின்னா பலரோடு நீங்கள் பகை கொண்டு அவங்க விளைவிக்கிற தீமையை விட நீங்கள் ஒரு நல்லவரை வந்து
வந்து கரெக்டாக அவரை மெயின்டைன் பண்ணாமல் அவரோட கரெக்டாக வந்து இணங்கி போகாமல் அவர் வந்து என்ன பண்ணுறீங்க கரெக்டாக கை விட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப தீமை அதை விட 10 மடங்கு தீமை பல்லார் பலகை கொள்ளார் அப்படின்னா அவங்கள விட 10 மடங்கு தீமை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இது எந்த அதிகாரத்துக்கு கீழே வருது அப்படின்னா பெரியாரை துணைக்கோடல் அப்படின்ற அதிகாரத்துக்கு துணைக்கோடல்ன்ற வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, அப்படின்னா துணைக்கோடல்னா என்னது? நல்லவர்களை துணைக்கோடணும் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளா துய்ஞற்றுபவர் அப்படின்னு கொடுத்துட்டு இது எந்த அதிகாரத்தின் கீழ் வரும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது என்ன அதிகாரத்துக்கு கீழே வருதுன்றதை பார்க்கலாம். ஊழையும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ஆன்சர் பார்த்துட்டு பார்க்கலாம். ஆழ்வினை உடைமை அப்படின்றது இதோடைய சரியானது. ஓகேங்களா, ஸோ ஓகே இப்போ பாருங்கள். உழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது ஞற்றுபவர்னு கொடுத்துருப்பாங்க. உழைவின்றி அப்படின்னா என்னென்னா சோர்வில்லாமல் அப்படின்னு அர்த்தம். தாளாது ஞற்றுபவர் அப்படின்னா நல்ல சோர்வில்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்கிறவங்க. அந்த செய்கின்ற செயலுக்கு வந்து இடையூறாக எது வந்தாலும் ஊழையும் உப்பக்கம் காண்பர். இடையூறாக வந்து எது வந்தாலும் ஒரு முன்வினை வந்தாலும் எந்த இடையூறு வந்தாலும் அதான் முன்வினை. ஊழைனா முன்வினை வந்தாலும் உப்பக்கம் காண்பர் அப்படின்னா அதை தோற்கடிச்சு என்ன பண்ணிடுவாங்களா? வெற்றி பெறுவாங்களாம். ஓகேங்களா, ஸோ வந்து இதுதான் வந்து அவங்க அந்த ஆள் வினை உடைமை அப்படின்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்கன்றதை இதை காமிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். அதாவது வந்து இதில் திருக்குறளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, திருக்குறளுக்கு வந்து நிறைய பேர் வந்து உரை எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, உரைனா என்னென்னா பொருள். ஓகேங்களா, திருக்குறளுக்கான பொருள் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. எத்தனை பேர் வந்து உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பாலுக்கு உரை ஊற்றிட்டோம் அப்படின்னா புளிச்சிடும். திருப்பி உரை ஊற்றினோன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். அது மாதிரி தான். ஆனால் இந்த திருக்குறள் அப்படின்றது முப்பால் தானே. முப்பால் சொல்லுவோம்ல, அறத்துப்பால் இன்பத்துப்பால் பொருட்பால் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஸோ இந்த 3 பால்களுக்கு திருப்பி திருப்பி நம்ம எத்தனை உரைனா பொருள் எத்தனை உரை ஊற்றிக்கொண்டே இருந்தாலும் இது வந்து புளிக்கவே மாட்டேங்குது. இந்த பால் இந்த முப்பால் வந்து புளிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். தந்தைன்னா திருவள்ளுவரை சொல்கிறாங்க. ஓகேங்களா, திருவள்ளுவர் தந்த தாய்ப்பால் தான் இந்த முப்பால் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இந்த கவிதையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அறிவுமதி அவர்கள். அறிவுமதி அவர்கள் வேற எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பிறந்தநாள் வாழ்த்தில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 10 பாட்டு நூல்களில் ஊவேசா அவர்கள் எத்தனை நூல்களை பதிப்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, 25 கொஸ்டினுக்கு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சிச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய மார்க்கை வித் உங்களோட நேமோட ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.